श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्री वेलुक्कुडी कृष्णन स्वामी तिरुवडिगले शरणम। वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपादबोधम तत्पाद युग्म सरसीरुहभृंगराजं त्रयन्त युग्म कृतभूरि परिश्रमं तं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சரண்யன் அருளிய சரணாமிர்தம். இந்த ஆடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்கள். நம்முடைய தோஷம் என்ன, அதை ஸ்ரீராமர் எப்படி விளக்குகிறார் என்பது தெளிவாகும். ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் சாதிக்கிறார், சீதா பிராட்டி சந்நியாசி வேடத்தில் வந்த ராவணனுக்கு ஏன் தானம் செய்தாள்? சந்நியாசி என்ற தோற்றத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும், அதுதான் நம் தர்மம் என்று கற்றுக் கொடுப்பதற்காக. அடியேனுக்கு தோன்றிற்று, பொய் முகம் காட்டிய ராவணனுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும்படி முயற்சி செய்தாள் பிராட்டி. இது அவள் கருணையே உருவானவள் என்று காட்டுகிறது. தன்னை இவ்வளவு துன்புறுத்தியும் கூட என் ஸ்ரீராமனிடம் சரணடைந்து விடு, மன்னித்து விடுவார் என்கிறாள் பிராட்டி. இது மிகவும் முக்கியமான கட்டம். இணையதளத்தில் சுந்தர காண்டத்தில் சீதா பிராட்டி ராவணனை ஸ்ரீராமனிடம் சரணடைய சொல்லவே இல்லை, நட்பு பாராட்ட மட்டும்தான் சொன்னாள் என்பது போல் வருகிறது. அது மிகவும் தவறு. இதற்குத்தான் பெரியோர்களிடம் பணிவுடன் கற்று அறிய வேண்டும். நட்பு என்பது பொதுவாக மனிதனின் தன்மையை குறிக்கும். ஆனால் சரணடைதல் என்பது தெய்வத்தின் தன்மையை குறிக்கும். உண்மையில் நடந்தது என்ன என்பதை அறிய அந்த ஸ்லோகத்தை கடைந்து எடுத்து வந்துள்ளேன். இதோ உங்களுக்காக. சுந்தரகாண்டம் 21வது சர்க்கம் 21வது ஸ்லோகம். பிரசாதயஸ்வ த்வம் சைனம் சரணாகத வத்சலம் மாம் சாஸ்மை நியதே பூத்வா நிர்யாயதைத்தும் அர்ஹசி. ஸ்ரீராமர் திருவடியில் சரணடைந்து விடு, சரணடைந்தவர்களை கைவிட மாட்டார் என்கிறாள் பிராட்டி. எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நிதானம் தவறக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறாள் பிராட்டி இந்த இடத்தில். வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. பதவி உயர உயர பொறுப்பும் உயரும் என்று பொருள். சாம தான வேத தண்டம் என்ற முறையில் முன்பு எடுத்து சொன்ன அறிவுரை ராவணனிடம் எடுபடவில்லை என்ற உடனே சொல்லினால் சுடுவேன் என்றாள் சீதா பிராட்டி. அதாவது கம்பராமாயணத்தில் அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். அதாவது ஒரு ஜீவாத்மா தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயலக்கூடாது, அது ஸ்ரீராமனின் பொறுப்பு என்று விட்டுவிட வேண்டும். இதை திரௌபதி சரணாகதியில் கண்டோம். தன்னை காக்க தானே முயன்றாள். கண்ணன் கவனித்து கொண்டு இருந்தான். பிறகு இரு கைகளையும் தூக்கி சரணாகதி செய்துவிட்டாள். சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரி காக்ஷ ரக்ஷமாம் சரணாகதாம் என்றாள். அதேபோல் முயன்றவரை முதலையின் பிடியில் இருந்து விடுபட முயற்சி செய்தார் கஜேந்திராழ்வான். முடியவில்லை. உடனே சரணாகதி செய்துவிட்டார். பிறகு சீதா பிராட்டி சுந்தரகாண்டம் 22வது சர்க்கம் 20வது ஸ்லோகத்தில் அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானு பாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பர்மார்ஹ தேஜசா. ஹே ராவணா, உன்னை நானே பொசுக்கி விடுவேன். நீ அந்த அளவுக்கு தீங்கு செய்துள்ளாய். அப்படி செய்தால்
என் ராமனின் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்பதனால் விட்டுவிடுகிறேன். யுத்த காண்டத்தில் இன்று போய் நாளை வா என்று ஸ்ரீராமன் ராவணனுக்கு கெடு கொடுத்ததை பெருமையாக பேசுகிறோம். ஆனால் பிராட்டியோ அதற்கு முன்பே கெடு கொடுத்து விட்டாள். இதனால் தானோ என்னவோ ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு சீதாயாம் சரிதம் மகது, அதாவது சீதையின் மகிமை சரித்திரம் என்றார்கள் போலும். முதலில் ராவணனுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் ராமனிடம் நட்பு பாராட்டு, பகைமை வேண்டாம் என்றாள் சீதா பிராட்டி. ஸ்ரீராமன் நட்பை மதிப்பவன் என்று பொருள். நட்பும் ஒருவித பக்திதானே. பிறகு இவனுக்கு அறிவு பத்தாது, அகம்பாவம் பிடித்தவன் என்று ராமன் திருவடியில் விழு என்றாள். கடைசியில் சரணடையாவிட்டால் பொசுங்கி விடுவாய் என்றாள் பிராட்டி. அதேபோல் அனுமான் சுக்ரீவனின் மந்திரியாக இருக்கும் பொழுது ஸ்ரீராமபிரான் மற்றும் இலக்குவனுக்கு முன் மாறு வேடத்தில் அணுகினார். அது சந்நியாசி வேடம் என்று சிலர் கூறுவதுண்டு. ஸ்ரீராமனுக்கு அந்த மாறுவேடம் மனமுகக்கவில்லை. அனுமனின் கேள்விக்கு தான் பதில் அளிக்காமல் லக்ஷ்மணனை பதில் அளிக்க ஆணையிட்டார் ஸ்ரீராமபிரான். ஏன் ராமருக்கு மாறுவேடம் மனமுகக்கவில்லை? ஒரு ஜீவாத்மா செய்த அனைத்து தவறுகளையும் ஸ்ரீராமபிரான் அறிவார். அனைத்தையும் அறிந்தவர், சர்வஜன் என்று ஸ்ரீராமனுக்கு ஒரு குணம் உண்டு. அதனால் ஸ்ரீராமரிடம் பொய் முகம் காட்டி சென்றால் ரசிக்க மாட்டார். சிலர் தன் அறிவாற்றலால் ஸ்ரீராமரின் குணத்தையே கேள்விக்கு உட்படுத்துவதுண்டு. அது எப்படி? ராமனுக்கு சீதை எங்கே இருக்கிறாள் என்றே தெரியவில்லை, அனைத்தும் அறிந்தவன் என்றால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? இது நம் சிறு அறிவுக்கு எட்டிய நியாயமான கேள்வியாகத்தான் தோன்றும். இதற்கு சுவாமி தேசிகன் அருமையாக விளக்கம் அளித்துள்ளார். ஹே ராமா, ஜடாயுவின் மோட்சத்திற்கு வழி தெரிந்த உனக்கு சீதாபிராட்டியின் இருப்பிடத்திற்கு வழி தெரியவில்லை என்றால் எப்படி நம்புவது? ஸ்ரீராமன் மனித ரூபத்தில் வந்து ராமாயணம் என்ற நாடகம் நடத்துகிறார் என்று ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் பொய்முகம் காட்டி பெருமாளிடம் சென்றாலும் கடைசியில் ஸ்ரீராமன் அனுமனுக்கு அனுகிரகம் செய்தது போல் நமக்கும் செய்வார் என்பதில் துளியும் ஐயம் வேண்டாம். இதை உறுதி செய்யவே சரம ஸ்லோகத்திற்கு நிகராக மித்ரபாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சனம் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹதிம் என்கிறார் ஸ்ரீராமர். இதுதான் சுவாரஸ்யமான இடம். விபீஷண சுவாமி தன் சகாக்களோடு பறந்து வருகிறார் வானத்தில். திருப்புல்லானி சேது கடற்கரையில் இருந்து வானர சேனைகள் அதை கவனிக்கிறது. விபீஷணன் தன் கதையை கீழ் நோக்கி பிடித்துள்ளார். அதாவது, நான் சண்டையிட வரவில்லை, சரணடைய வந்துள்ளேன் என்ற ரீதியில் வானர சேனையிடம் விபீஷணன் தெரிவிக்கிறார். அடியேன் ஸ்ரீராமபிரானிடம் சரணடைய வந்துள்ளேன். ராவணன் பிறந்த அதே வயிற்றில் நானும் பிறந்தேன் என்பதற்காக என்னை ஒதுக்கிவிட வேண்டாம் என்று ஸ்ரீராமரிடம் போய் தெரிவியுங்கள் என்றார். ஸ்ரீராமர் ஒருவராக கருத்து கேட்கிறார். சுக்ரீவரோ, விபீஷணன் எதிரி சேனையில் இருந்து வருகிறார், அவர் கெட்டவராகத்தான் இருக்க வேண்டும், நமக்கும் எதிரிதான், அதனால் சேர்க்க வேண்டாம் என்றார். ஸ்ரீராமர் அனுமனிடம் கருத்து கேட்டார். அனுமனோ, அடியேன் தூது சென்ற பொழுது என்னை மரியாதையாக நடத்தியவர் விபீஷணன், அதனால் அவர் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும், சேர்த்து கொள்ளலாம் என்றார். அதற்கு ஸ்ரீராமரோ மனம் வருந்தி மிகவும் ஆச்சரியமான பதில் அளித்தார். என் இனிய அனுமானே, நீ கூடவா என்னை புரிந்து கொள்ளவில்லை? அவர் கெட்டவராக இருந்தாலும் என்னிடம் பொய்முகத்தோடு வந்தாலும் நான் அடைக்கலம் கொடுத்து விடுவேன் என்றார். கெட்டவர் என்றால் என்ன? தோஷம் உள்ளவர் என்று பொருள். எப்படிப்பட்ட தோஷத்தை ஸ்ரீராமர் மன்னிக்கிறேன் என்றார்? அனுமன் எதை புரிந்து கொள்ளவில்லை என்கிறார். முதலில் அனுமன் கூறியதை ஆராய்வோம். அனுமனோ அப்போதைய சூழ்நிலையில் என்ன காணப்பட்டதோ அதை மட்டும் வைத்து ஒரு கருத்து தெரிவித்தார். அதாவது, மாருதி விபீஷணன் ஒரு தர்மாத்மா என்று அந்த ராமாயண நாடகத்தில் அவருக்கு உண்டான பாத்திரத்தை மிகச் சரியாக நடத்தி காட்டினார். ஆனால் ஸ்ரீராமனோ தான் மனிதன் என்ற பாத்திரத்தையே மறந்து
கடவுளின் தன்மையை அடைந்து விடுகிறார் அவ்வப்பொழுது. அப்படி சில தருணங்களை ரசிப்போம். ஸ்ரீராமரின் விரதத்தை சமுத்திரராஜன் மதிக்காத பொழுது திருப்புல்லானி க்ஷேத்திரத்தில் என் சிறு நகத்தை வைத்து உலகையே அழித்து விடுவேன் என்று நரசிம்ம அவதாரத்தை நினைவு கொண்டு கடவுளாக மாறியது. அதேபோல் ஜடாயுவை மோட்சத்திற்கு அனுப்பிய பொழுது கடவுளாக மாறியது. அதேபோல் சபரி மோட்சத்திற்கு சாட்சியாக நின்று கடவுளாக மாறியது. கருடனை சமாளித்த பொழுது கடவுளாக மாறியது. மண்டோதரியின் பதிவிரதா தன்மைக்கு பதில் அளிக்க கடவுளாக மாறியது. அதேபோல் இந்த இடத்திலும் ஸ்ரீராமர் தன் உயரத்தை தெரிவிக்கிறார். தோஷோ யத்யபி, தோஷம் இருந்தாலும். அனுமான் இராமாயண காலத்தில் விபீஷணனின் தன்மையை எடுத்துரைத்த பொழுது ஸ்ரீராமனோ இந்த ஜென்மம் மட்டும் அல்ல, ஒருவன் எந்த ஜென்மத்தில் எந்த தவறு செய்திருந்தாலும் அவனுக்கு அடைக்கலம் தந்தே தீருவேன் என்கிறார். ஒரு மனிதன் 3 தோஷத்துடன் பிறக்கிறான். தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன். தேவர்களுக்கு செய்யாமல் விட்டது, ரிஷிகளுக்கு செய்யாமல் விட்டது, முன்னோர்களுக்கு செய்யாமல் விட்டது. இதைத்தான் தோஷோ யத்யபி என்கிறார் ஸ்ரீராமபிரான். நம் நினைவாற்றலுக்கு இந்த ஜென்மம் மட்டும்தான் தெரியும். ஆனால் ராமர் கடவுளாயிற்றே, அவருக்கு அனைத்து ஜென்ம தோஷங்களும் தெரியும். இதைத்தான் கண்ணன் பகவத்கீதையில் தெரிவிக்கிறார். 4வது அங்கம் 5வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவானுவாச்ச பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஹே அர்ஜுனா, நீ யார் என்பது உனக்கு தெரியாது, உன்னையும் சேர்த்து எனக்கு தெரியும். உன் அனைத்து ஜென்மங்களின் பாபங்களையும் நான் அறிவேன் என்கிறார். ஸ்ரீராமர் சொல்ல வருவது, தோஷம் இல்லாமல் ஒருவரும் பிறப்பதில்லை. பிறக்கும்போதே ஒருவன் தோஷத்துடன் தான் பிறக்கிறான். அதனால் எப்படிப்பட்ட தோஷமானாலும், நண்பன் என்ற போர்வையில் என்னை வந்து அணுகினாலும் அவனுக்கு நான் அடைக்கலம் அளிப்பேன் என்கிறார். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால், என் சர்க்கிளுக்குள் எவன் வந்துவிட்டாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதைத்தான் ஆண்டாள் பிராட்டி 29வது திருப்பாவை பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா வரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவளங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். கோவிந்தனே, இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி நாங்கள் பிறவி என்று எடுத்தால் 7 பிறவிகளிலும் உன்னுடன் உறவு கொள்ள வேண்டும். பெருமாளிடம் உறவு கொள்ள வேண்டும், பெருமாளிடம் உறவு கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் முக்கிய கருத்து. கண்ட வஸ்துவின் மீது ஆசை வைக்காமல் கண்ணனின் மீது ஆசை வைக்க வேண்டும். இதைத்தான் மற்றை நம் காமங்கள் மாற்று என்கிறாள் கோதை. சீதா பிராட்டி எப்படி பொறுமையை கற்றுக் கொடுத்தாலோ அதேபோல் ஸ்ரீராமன் காலில் விழுந்தவனை கைவிடக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். வாலியிடம் ஸ்ரீராமர் கோபித்துக் கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. வாலியின் காலில் சுக்ரீவன் விழுந்த பிறகும் மன்னிக்காமல் விட்டது. இதில் ஒரு சைக்காலஜியும் அடங்கி உள்ளது. மன்னித்து விட்டால் நம் மனபாரம் குறையும், பழிவாங்கும் எண்ணம் வராது. இதில் இன்னொரு சூக்ஷ்மமும் அடங்கியுள்ளது. பொய்யாக காலில் விழுந்தாலும் கூட மன்னித்து விடு என்கிறார். இதை புரிந்து கொள்வது சற்று கடினம்தான். அதாகப்பட்டது, மன்னித்தால்தான் இந்த உலகத்தில் ஒரு தொடர்பும் அருந்து கொண்டே போகும், அதாவது கட் ஆகும். உலகத் தொடர்பின் விலகல் ஸ்ரீராமனிடம் சேர்த்தல். உலகத் தொடர்பின் விலகல் ஸ்ரீராமனிடம் சேர்த்தல். இதைத்தான் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் சுவாமிகள் சீதா பிராட்டி தங்கமானை விரும்பினால் ராமர் போய்விட்டார், ராமரை விரும்பினால் தங்கமான் போய்விடும் என்கிறார். அதாவது சீதா பிராட்டி தங்கமானை விரும்பினால் ராமர் போய்விடுவார், ராமரை விரும்பினால் தங்கமான் போய்விடும் என்று
சாதிக்கிறார். இதை இங்கு தங்கமான் என்பது உலக தொடர்பை குறிக்கும். ஸ்ரீராமர் என்ற கடவுள் சம்சார கடலை கடந்தால் மட்டுமே கிடைப்பார் என்பது திண்ணம். ஸ்ரீராமர் என்ற கடவுள் சம்சார கடலை கடந்தால் மட்டுமே கிடைப்பார் என்பது திண்ணம். ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகர்ம, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகர்ம, ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம். ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமக.